Hi guys. Time PC போயிடுவேன். ரொம்ப இதாக இருக்கும். அதனால நான் வீடியோ அவ்வளோ போட முடியாது. எப்போயாவது தான் போடுற மாதிரி இருக்கும். காலைல 12 மணிக்கெலாம் எடிட் பண்ணி போடுற ஒரு வீடியோ அவ்வளோ நேரம் நான் போடுவேன். கஷ்டம் அது வேறு. அது எல்லா யூடியூபருக்கும் தெரியும். ஓகே வாங்க, இது ஃபுல்லாக நான் வீடுக்கு பர்மிஷன் கொடுத்துருவேன். இங்கே ஃபுல்லாக வீடு கட்டணும். இங்கே ஃபுல்லாக அந்த கடைகளில் இருக்குது. இந்த ஃபுல்லாக வீடுங்க, இங்கே ஃபுல்லாக கடைங்க. இங்கே ஃபுல்லாக அந்த பவர் பிளான்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கொச்சம் இதுக்கெல்லாம் வந்துட்டு உடச்சிட்டு தான் கட்டுவேன். கட்டிக்கிட்டு இருக்கேன். வீடு வீட்டுவேன் கம்மியான வீட்டில் உள்ள வீடு ஃபுல்லாக வீடு கட்டணும். பாப்புலேஷன் வரணும்னா பாப்புலேஷன் 458 எல்லாம் முடிச்சாச்சு. லெவல் 7 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் தான் இது பாயிண்ட்ஸ் ஆடாது. போலீஸ்லாம் இருக்காங்க இந்த கேம்ல. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் வேறு போட்டிருக்காங்க. நம்ம படிக்கணும், லேட்டாக படிச்சுப்போம். நோ கரண்ட் புரியலையே என்னாச்சு? எல்லாத்துக்கும் நோ கரண்ட். கரண்ட் இருக்கும்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குமா? கரண்ட் தண்ணி வந்து இருக்கும். தூக்கி ஏன்டா நான் அங்கே வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் வச்சாதான் கரண்ட் வருவோம், இல்லை அங்கேருந்து பவர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடை முடிச்சிட்டோம், அப்புறமேட்டு எல்லாம் பண்ணுவோம். வீடுக்கும் இப்போ ஒன்றுமே புரியல. நம்ம தான் அது லைட்டாக ஒரு பைக்கு கொடுத்தாலே எல்லாம் வந்து
பார்க்கலாம் போலக்கு எல்லாம் பெரிய பெரிய இன்ஜின்லாம் கட்டி வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு பார்த்துட்டு வர முடியாது கதை காட்டுவாங்க விளாட முடியுது எனக்கு திடீர்னு என்ன பிரச்சனைன்னே தெரியல கரண்ட் வருதுன்னு அப்புறம் வர மாட்டேங்குது போங்கடா பார்த்து வீட்டில் விளாண்டுலாம் வரோம் நம்ம வீடியோ நம்ம ஃபேஸை காட்ட போகிறோம் அடுத்த வீடியோவில் இருந்தோம் அதெல்லாம் காட்ட மாட்டோம் நான் காட்டினா கமெண்டில் சொல்லலாம் எனக்கு தெரியா வா கேட்டால் அப்போ கேட்க உங்களுக்கு இவ்வளோ தெரியும் மாசா இருக்கு கைஸ் இதான் சிட்டி நம்ம சிட்டி பெட் டஸ்டன் இருக்கு டஸ்டன்
எலெக்ஷன் ரிசல்ட்டு நாளைக்கு நம்ம வீடியோ வந்தாலும் வரும் எல்லாத்தையும் போகும். நம்ம டிவியில் தான் நல்லா இருக்கும். என்னடா என்னடா எனக்கு என்ன வெயிட் பண்ணிருக்கேன் ஹோட்டல் வச்சா எது குழந்தைல அங்கே மட்டும் குழந்தைருக்கேன் ஃபேக்ட்ரி அப்புறம் என்ன ஏன் அவ்வளோ வீடு போக நமக்கு இல்லையே. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் 2 கிலோ வச்சா கண்டுபிடுமா? இங்கே போட்டுக்கு பாருங்கள். இதில் ரூல் புக்கில் நான் ரூல் புக் அப்புறமேட்டு படிச்சுக்கிறேன். ரூலே புரியலடா. கரண்ட் எடுத்துட்டேடா. இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா ஸ்டேஷன் வச்சுருமா எங்கே இருக்குது எலக்ட்ரிசிட்டி இது ஒன்று போகுண்டா. அந்த பவர் எடுத்துட்டு வரதுக்கு தானே அந்த இது மொத்த ஹோல் இதுக்கு இதுதான் பவர். மைண்ட் ஸ்டோனே ஏற்பட்டுருச்சு. ஹோல் இதுதான் பவர் வச்சாச்சு. 2 வச்சாச்சு. அதெல்லாம் அதிகம் வச்சாச்சு. மறந்து கீழே யூஸே பண்ணல. நான் யூஸ் வளரும் ரெண்டு முண்டை வச்சாச்சு. 2 முண்டை இருக்கு. 2 முண்டை வச்சுட்டு கேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல தூக்கி இங்கே வச்சிடலாம். இந்த இது இருக்குல்ல தூக்கி இப்படி சுற்றி இப்படி வச்சிருக்கோம். இது என்னது
गाइस பார்த்தீங்களா இது கேம் வந்து ஃப்ளைட்லாம் கட்டலாம் கைஸ் ஃப்ளைட்டு ரோடு ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது அதனால் ஃப்ளைட்டு கட்டலாம் ஹாய் கைஸ் இதெல்லாம் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே கன்ஸு எல்லாமே இருக்குது கன்ஸு அட்ஜஸ்ட் நானே இறங்கிட்டேன் எல்லாம் ரோடு இது போகுது கைஸ் இது ரெண்டு போகுது காய் விற்பாங்க இந்த கேமில் ஆனால் யூஸ் மாதிரி வேண்டே முடிச்சுன்னா அதுக்கு டோல்கேட் வைக்கிறாங்க டோல்கேட்லாம் சும்மா தெரியும் அவ்வளோ கொடுப்பாங்க டோல்கேட்லாம் நல்லா முக்கிய வைக்கலாம் வைக்கலாம் டிக்கன் ட்ரிப்பில் கூட பார்த்துக்கணும் பைக்கியம் வைப்பாங்க என்னப்பா ஐயோ அதான் மாதிரி சின்னதாக எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க ஸ்கூலு கட்டணும் காலேஜ் கட்டணும் எல்லாம் இருக்குது நீங்கள் தானே இருக்குது எல்லாம் இதில் இருக்குது போலீஸ் இது இது ஆல் பேப்பர்ஸ் இது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போலீஸு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது இது இதெல்லாம் இது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் இருக்குது ஒரு சின்ன ரோடு போட்டு அங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரி வேறு பண்ணுங்களா இப்போ தான் தஞ்சாவூரில் ஃபுல்லாக கிளைமேட் கொஞ்சம் லைட்டாக மழை இப்போ இங்கே வந்து இதை கட்டிட்டு தனியாக ஆல் பேப்பர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி கட்டுறாங்க ஃபேக்ட்ரி கட்டிட்டு ஃபேக்ட்ரிஸ் ஆல் பேப்பர்ஸ் வந்து ஃப்ரீ போட்டுக்கலாம் ₹1 போட்டுருக்கீங்களா ₹1 சும்மா ₹1 1 லட்சம் நாங்கள் ஃபுல்லாக போயிட்டு தான் கட்டணும் கட்டணும் கண்டிப்பாக மறந்துடுறேன் நான் கேமெல்லாம் வந்துட்டு இதே மறந்துட்டேன் கேமோட சவுண்டை குறைச்சிருந்துச்சு ஃபுல்லாக எனக்கு அதுதான் மறந்து போயிடுது இப்போ குறைக்க முடியாது ஃபுல்லாக நல்லா வந்துருக்கு இன்னும் இல்லை நான் செட்டிங்ஸ் போயிட்டு நான் குறைக்கவே ஆகணும் வெறியேற்றிட்டு இருக்காங்க
வாங்க 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது. மாசா நான் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபே ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ போடலன்னா சப்ஸ்கிரைபே ஏறாது. 4 இது 80 பார்க்கும்போது தெரிஞ்சுது போடுறீங்க. நம்ம லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபுல் வீடியோ பார்த்தாதான் தெரியும். எப்போ பார்த்தாலும் ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்க முடியாது. நான் ஃபுல் வீடியோ போட்டேன்னா அப்படியே விட்டுருவேன் ஒரு நாள் ஃபுல்லாக. ஷார்ட்ஸ் இருந்தாலும் 2 வீடியோ போடுவாங்க. வீடியோ ஆரம்பிக்கிறது சேனல் ஆரம்பிக்கும் 2 வீடியோ போட்டு டைம் இருக்குது. இப்போ ஊருக்கு வச்சுருக்காங்க எதுக்கு வீடியோ போட சொல்லிட்டு கேமை சூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு புரியாது. கேமை சூஸ் பண்ணி உங்களுக்கு புரியாது. கேமெல்லாம் கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக கேமை கண்டுபிடிச்சி அது வழியாக டேப்னு ஒரு இது ஆப்பு, சைனீஸ் ஆப்பு, அது வழியாக கண்டுபிடிச்சி இது யூடியூப்லேயும் பார்த்து அப்படி இப்படின்னு பார்த்து தான் உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் லைக்கு போட மாட்டீங்க. அதான் ஒன்று பிரச்சனை. எங்களுக்கு இது பார்த்தாலும் தெரியும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டம் ஒரு கேமை கண்டுபிடிக்கிறதுன்றது. நம்ம விளாகராக கூட இல்லை. விளாகர்னா இங்கிலீஷ். இப்போ நம்ம இதுக்கு வந்துருக்கோம். நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன், எங்கேயாவது நான் வெளில போனேன், எப்போயாவது நான் வெளில போயிடுவேன். போய் வீடியோ ஷார்ட்ஸ் கூட முடிச்சிடுவேன். அது எதுவும் ஷார்ட் போடுவேன். எப்போயாவது தான் ஃபுல் வீடியோ போடுவேன். ஆனால் ஃபுல் வீடியோ நான் ஃபுல் வீடியோ போடுவேன். நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஃபுல் வீடியோவே போட்டே இருக்கணும். நான் இந்த மாதிரி கேமரா ஆகிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் காரணமாகவே எம்ஆர்ஐஜின்னு இருக்குது. அதுக்கு அது பேர் தெரியுமா எனக்கு தெரிஞ்சுக்காது. இது சரியான கேமரு. அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் இந்த இதுக்கு கேமிங் தண்ணி ப்ராப்ளம் அதுக்கு ஒன்றும் அப்படிங்களா சரிங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துக்கும் தண்ணி ப்ராப்ளம் கேட்பேன். நான் மெயின்டெனன்ஸை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா அப்புறம் தண்ணி ப்ராப்ளம் வராதடா பைத்தியக்காரப்பல அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. தண்ணி ப்ராப்ளம், குப்பை ப்ராப்ளம், குப்பைக்கு அங்கே வைக்கணும். எதுவுமே வைக்காம கொடுக்குறேன். மன்னித்து விடுங்கள். ஏன்னா வச்சுட்டோம் 2 வச்சுருக்கோம். நம்ம இங்கே தூக்கி வச்சிடலாம். இல்லை 2 இருக்கணும். இந்த சைடு ஃபுல் சைடு ஆல் சைடு கவர் ஆகிற மாதிரி 2 இருக்கணும். ஒரு 2 மொத்தம் நாங்கள் இருக்கிற சோடி அந்த மாதிரி 2 இருக்கணும். அப்போ தான் இந்த இடத்த கவர் பண்ணுறது. இந்த குப்பை ஏரியா தனியாக நம்ம ஒதுக்கணும். அது சும்மாலாம் கிடையாது. குப்பை ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு கிடையாது. ப்ராஃபிட் வெளியே அமைக்கணும். வாங்க போகிறோம். நானும் போனால் ஃபுல்லாக நம்ம ஓவர் கேமிங் தான். நம்ம பிசியில் நம்ம இது ஸ்க்ரீனாக வாங்கி நம்ம மொபைலில் கேம் பிளே விடுறது போகிறது. பிசியில் போட்டால் லைக்கு பிச்சுக்கும். 2 மற்றவங்க இருக்கிற சூடா ஆஃபீஸ் ஆகலாம். ஒரே ஒரு ஆஃபீஸ் போட்டுருவாங்க. இந்த ஆஃபீஸ் போடுறது நீட்டமாக இருக்க. இந்த ஆஃபீஸ் போட ₹1 ₹8 இங்கே ₹1 ஒரு ஆஃபீஸு. 2 மொத்தம் இருக்கிற சூடா ஃப்ரீ தானா? இது தெரியாது. ஓவர் ஃப்ரீங்க அதெல்லாம். சும்மா சொன்னேன். இதெல்லாம் எனக்கே இப்படி எடுத்துக்கணும். நம்ம 2 ஆஃபீஸ் 3 ஆஃபீஸ்லாம் வைக்கிறதுக்கு இதே இல்லை. 2 ஏற்கனவே ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஆஃபீஸுக்கு ஆளு இருக்காங்க. மட்டும் இருக்கிற சூடா அவ்வளோதான் அமைஞ்சிச்சா? அழகாக இருக்கா? அழகு தமிழ் ஓடு போகணும்.
கட்டலாமே. கட்டலாமே, இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. காசு வேறு கம்மியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா அது பார்க்கவே பெரிய போது. இந்த மாதிரி கேமில் லீடராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் பண்ணுவோம். அதனால 13K 9K 7K இருக்குது பச்சை வீடு. ஆனால் இந்த இடத்துல ரோடு இல்லைன்னு கேட்பீங்க. இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு இது வச்சுக்கணும். வந்தால் பார்த்துப்போம். வந்தால் நம்ம ஏதாவது உடச்சிட்டு பண்ணிக்கலாம். இங்கே வேற ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே வந்து நம்ம தண்ணி பிரச்சனை இல்லை, கரண்ட்டு பிரச்சனைக்கும் போட்டு விட்டுருவோம். இவ்வளோ நேரம் வந்து இடம் இல்லை அப்படின்னா நல்ல இதாக இருக்குது. ஆப்ரேஷனில் வந்து ஸ்கூட்டிலே பிளான் போடுவாங்க. எவ்வளோ உடச்சிருக்காங்க. இவ்வளோ போயிட்டு வரக்குள்ள இங்கே வேர்ல்டை பாருங்க. நீங்கள் நம்ம இடம் வைக்கணுன்றது வருங்க. ஆனால் இவ்வளோ போயிட்டு ஃபைட்டர்ஸ்னா சரியான காசு. ஃப்ளைட்டுக்கு தான் ரொம்ப காசு வச்சுட்டு வரும். இந்த இடத்துல எல்லாம் கட்டிட்டு எல்லாம் அன்லாக் பண்ணுவோம். இந்த ஏரியாவை அன்லாக் பண்ணுவோம். இப்படி அன்லாக் பண்ணுவோம்னா மோடு போட்டிருக்கலாம். மோடு போடாமல் இருந்தால் நல்லது. அப்போ தான் சம்பளத்துக்கு நாளைக்கு ஒரு ரேசிங் கேம் இருக்குது. அது போட்டோன்னா எப்படி கிராண்டாக இல்லை காசு ஓவர் ஹாக்கர் வச்சோம். ஓவர் ஆக்டிவேஷன் ஏன் நான் ஓவர் ஆக்டிவேஷன் எல்லாமே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அது எப்படி அதுன்னு வீடியோ போடுறோம். நான் நினைக்கிறது எலெக்ஷன் முடிஞ்சு யார் ஆட்சி எடுக்கிறாங்க அப்போ தான் நம்ம வீடியோ. என்னோட இது ஹாஸ்பிட்டல் கட்டல எதுவுமே. வச்சுருவோம்னா கட்டுப்பாடு இருந்தால் நம்ம இது பண்ணுறோம். என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியும். நல்லா கரெக்டாக அழிக்கணும். எந்தா தகவல் இருக்கிறது முன்னாடி இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கல. டீசெண்டாக கட்டுறீங்க. இதெல்லாம் ஏன்டா வைக்கிறீங்க? மொத்தமாக கொடுத்துங்க. இதெல்லாம் எப்படி இருக்கிறது வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப வச்சுக்கணும்.
என்ன கைஸ் பேசவே மாட்டேன்றீங்களா? தொண்டை வர அடிச்சிச்சு, நல்லா பேசாமல் இருக்கேன். இதுதான் எல்லாமே நம்ம கட்டிட்டோம், ரோடெலாம் போட்டோம். இப்போ வந்து நம்ம இது கேஸும் வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம இதுதான் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே கைஸ், பார்ட் 2ல் மீட் பண்ணுறேன். இதோட உங்கள் வீடியோ முடிப்போம். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னா என்னன்னு தெரில ஏதோ. ஓகே, எல்லாம் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் பண்ணாதானே ப்ளீஸ் பண்ணிடுங்க, முக்கியமாக பண்ணிடுங்க. ஓகே, இதோட உங்கள் வீடியோ முடிக்கிறேன். நான் உங்கள் பென்டன்.